வெல்கம் பேக் மக்களே. மக்களே, இன்றைக்கி வந்துட்டு மேடமோட அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது. மேடம் வந்துட்டு அவங்க பொண்ணு கூட போயிட்டாங்க. ஸோ அதனால் டியூட்டி இல்லை. இன்றைக்கி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஆக்சுவலி தோசை மாவு வாங்கிட்டு வந்திருக்கோம். காலைல வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் என்ன அப்படின்னாக்கா மணி 9 ஆக போகுது. கண்ணு தான் தெரில. ஸோ தோசை மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லையா. ஸோ தோசை போட்டு சாப்பிடுவோமே அப்படின்ட்டு எடுக்கிறேன். இதெல்லாம் ஒன்று தொலைச்சிடாத. ஸோ இதை ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான். இது கிட்டத்தட்ட 1 கிலோன்னு நினைக்கிறேன். 1 கிலோ மாவுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் லைட்டாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம தோசையை போடுவோம். சரிங்களா? இது ஆக்சுவலி தோசை எப்படி இருக்குது அப்படின்ற விலாகாக தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஒரு சின்ன சட்டியை எடுத்து லைட்டாக கழுவிப்போம். பேச்சுலர் ரூம் மக்களே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆக்சுவலி நம்மள்ட்ட குழிக்கரண்டி இல்லை. குழிக்கரண்டி இருக்கிறது ரொம்ப பெருசு. ஸோ அதனால் இந்த சின்ன கரண்டி இதையும் கழுவி எடுத்து வந்திருக்கேன். ட்ரைபேட் இல்லை, வாங்குவோம். இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு நான் இந்த மாவு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எப்படி இருக்குன்னு தெரில இல்லையா. நம்ம நேரம் பார்த்து இன்றைக்கி மேடமும் வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் டியூட்டி இல்லை. இங்கே எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோமே. என்ன சொல்கிறீங்க? ஏதோ 50 தோசை வரும் 60 தோசை வரும் அப்படின்னாங்க. நம்ம ரூம்மேட்டும் இல்லை ஆக்சுவலி. எப்பா டைட்டாக அடம் கொய்யால. இங்கே இது எத்தனை தோசை? இது லைட்டாக தண்ணியை கலந்து உப்பு போடணும்னு சொன்னாங்க. பேசாமல் வீட்டில் இருக்கும்போது பொண்டாட்டிக்கிட்டே கேட்டுக்கலாம், தோசைலாம் எப்படி போடுறது, எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இது ஷார்ட்ஸாக போடலாம் தான் பார்த்தேன். சரி ஓகே, உங்களுக்கும் வந்துட்டு இது நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் சொல்லுவேன்ல. நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா இது அட்ரஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் எடுத்துருக்கேன். சரிங்களா? நான் உங்களுக்கு லொக்கேஷன் பின் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரிவ்யூ நம்ம சொல்லணும்ல. பாவம் 1.5 தினார், அதாவது நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 450 to 500 ரூபா. ஓகே, இது போதும். இதில் எடுத்து தோசை மீதியை எடுத்து வச்சுருவோம் க்ளோஸ் பண்ணி. இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணியை கலந்து உப்பை போடுவோம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, உப்பு போட்டிருக்கேன். பட் ஆனால் நம்மள்ட்ட கல் உப்பு கிடையாது, சால்ட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியும் ஊற்றிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். பிடிங்கிட்டு போகாமல் இருந்தால் சரி. காலைல அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இப்படி தான் இருக்குங்க பதம். ஓகேவா? இது ஓகேவா இந்த பதம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் டைம் தோசை போடும்போது நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, அந்த பதற்றத்துக்கு அது என்ன சொல்லுவாங்க, அந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாரி, அந்த பதத்துக்கு வந்துட்டு எடுத்து வந்தாச்சு. ஓகே, இது கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 9 மணி போல் நம்ம தோசையை ஊற்ற ஆரம்பிப்போம். ஓகேங்களா? நான் அப்பா விழா கண்டினியூ பண்ணுறேன். 2 hours later. மக்களே, மணி இப்போ கரெக்டாக ஒரு 9:30 கிட்ட ஆகிடுச்சு. இந்த டைம் இது தப்பாக காட்டுதா என்ன இலவுன்னு தெரில. சரி ஓகே, மாவு பதம் சூப்பராக வந்துருச்சு. பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தோசை போட ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே மகளே, காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு அந்த கல் இருக்கான்னு பார்க்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த தவா தான் இருக்குது இப்போதைக்கு. கல் இருக்கான்னு சொல்லி தெரியல. வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அந்த தவா இல்லை தோசை சொல்கிறதுக்கு. ஸோ இதுதான் இருக்குது, பேனு தான் இருக்குது. முடிஞ்ச அளவு கழுவிட்டேன். அதுவும் இல்லாமல் தோசை திருப்பி எங்கேயும் இருந்துச்சு, அதையும் காணும். பேச்சுலர் ரூம்னா இப்படி தான் இருக்கும். சரி மக்களே, நம்ம ஆரம்பிப்போமா? முதல்ல அடுப்பு ஆன் பண்ணுவோம். எரியிறான். ஓகே, காயிட்டோம். இதுக்கு முன்னாடி எண்ணெயை ஒரு டப்பாவில் ஊற்றி இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, எண்ணெயை ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம இது பண்ணுவோம். முதல் தோசை விளங்காமல் தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. நல்லா தடவி விட்டுட்டு
ஆக்சுவலாக இதில் வைக்க முடியல, ஏன்னாக்கா பின்னாடி அந்த மைக்கோட அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இதில் இடிக்குது, இதில் வைக்க முடியல. சரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, மாவை தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊற்றுவோம். ஓகேங்களா? கடவுளே, முதல் தோசை எப்படி வருதுன்னு தெரியல, வெயிட் பண்ணுங்கள், நான் ஊற்றிட்டு அவங்களுக்கு வரேன். ஓகே மக்களே, ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றணுமா? எங்கேப்பா அந்த எண்ணெய் கரண்டி? எண்ணெய் எடுத்து சைடில் அப்படி லைட்டாக தினந்தோறும் வாங்குவேன் இதயம். எண்ணெயை ஊற்றியாச்சு மக்களே. முதல் தோசை எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இது ஆக்சுவலி நான் எதுக்கு இந்த விளாக் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, கடையில் வாங்கி சாப்பிட்டு கடுப்பாகுது, காசு தான் வேஸ்ட்டாக போகுது. நானும் தேடிகிட்டே இருந்தேன், சரி இருக்குன்னு நாங்களே ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு தான். இதை நான் செஞ்சு நான் சாப்பிட்டு என் ஒய்ஃபை நான் கடுப்பேற்றணும். என் குழம்பு என்னன்னாக்கா, ஆக்சுவலி ஏதோ கார குழம்புன்ற பேரில் ஏதோ பண்ணார். மதியம் நானும் வந்துட்டு பசிக்கு சாப்பிட்டுட்டேன். ஓகே, தோசை முடிச்சுட்டு நம்ம சூடு பண்ணி. ஆஹா, புசு புசுன்னு வராப்பிலையே, பரவாயில்லையே. சரிங்க மக்களே, மொதல் தோசையே வந்துட்டு பிரமாதமாக வந்திருக்கு. அதாவது பரோட்டாவில் வந்துட்டு கொத்து பரோட்டா பார்த்துருப்பீங்க, பரோட்டாவில் போடுவாங்க, நம்ம தோசையில் போடுறோம். விடுங்க, என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் ட்ரை தானே. ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணுறேன்னா புரியலையே, நான் கருமமோ. சரி, முதல் தோசை அதாவது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும், போக போக சரியாக போய்டும். சரிங்களா? யாரும் வருத்தப்பட வேணாம். ஒருவேளை மாவு கொஞ்சம் திக்காக இருக்கா என்னன்னு தெரில. சரி, பிரச்சனை இல்லை. முதல் தோசை கடவுளுக்குன்னு சொல்லி விட்ருவோம். ஓகேவா? அடுத்த தோசையில் நம்ம பின்னுறோம் மக்களே. ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் கிளம்ப போச்சு. ரெண்டாவது அட்டம்ப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த படத்தில் வர படம் தான் வதையார ஃபஸ்ட்டு மாட்ரு. ஓகே, ரெண்டாவது தோசையாவது நல்லா வரணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு, பட்டு நான் தப்பாக எதாவது பண்ணுறேனான்னு சொல்லி தெரியலை. ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். ஓகே, பார்ப்போம் இந்த தோசையை பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. சரிங்களா மக்களே? ரெண்டாவது தோசை ஓரளவுக்கு ஓகே. வீட்டிலலாம் நான் ஒய்ஃபுக்கு தோசைலாம் போட்டு கொடுப்பேன். எனக்கு இந்த பேனு தான் பிரச்சனை. சரி, அந்த தோசை கல் இல்லை நம்மள்கிட்ட, வாங்குவோம். ஓகேங்களா? தோசை நல்லா இருந்துச்சு, அப்புறம் ரெகுலராக நம்ம எல்லாத்தையும் வாங்குவோம். ஓகே டன். இது ஓரளவுக்கு முறுமுறுன்னு வந்திருக்கு, அது இல்லாமல். ஓகே, மூணாவது அட்டம்ப்ட்டு. செகண்ட் அட்டம்ப்ட் ஓரளவு ஓகே, மூணாவது அட்டம்ப்ட் போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு மொத்தமாக எத்தனை தோசை போடுறேன் என்ன இதுன்னு பார்த்துட்டு நம்மளா கண்டினியூ பண்ணுறேன் சாப்பிடும்போது. சரிங்களா? மூணாவது போட்டிருக்கோம், ஸ்லோவில் வச்சுருக்கோம். இது எப்படி வருதுன்னு சொல்லி தெரியலை, பார்ப்போம். இது மட்டும் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ரெகுலராக இது தான் ஃபாலோ பண்ணணும். பரவாயில்ல, கிட்டத்தட்ட அந்த இதில் வந்துட்டு 50 தோசை கிட்ட வரும்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிடுவோம். சரி மக்களே, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? பை. ஃபைனலி கடைசி ஒரு தோசை மட்டும் நல்லா வந்திருக்கு. தோசைகள் சரியில்லை. ஓகே மக்கள், மாவு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் விளாகில் சந்திப்போம். ஓகேங்களா? பாய்.